சேனல் எஸ்பி எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 32 வீடியோகான் டிவி. இது கொஞ்சம் ஓல்டு மாடல் டிவி தான். இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் போர்டு. இது ஒரிஜினல், ரெண்டுமே ஒரிஜினல் போர்டு தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவிலேயே இருந்த போர்டு. இந்த போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளத்துக்காக கஸ்டமர் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நோ ஆடியோ மட்டும் வர மாட்டேங்குது, படம்லாம் வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட வேறு ஒரு போர்டு இருந்தது. இந்த போர்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இதுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவி வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறேன். டிவி வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாற்றினதுக்கப்புறம் டிவி ஆன் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, படம் வந்து ஒரு மாதிரி வந்து இது வந்து மேப்பிங் ப்ராப்ளம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மேப்பிங் ப்ராப்ளமாக இப்போதைக்கு இருக்குது. ஏன் மேப்பிங் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம வந்து வீடியோகான் போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். வீடியோகான் ரிமோட் தான் வேலை செய்யுது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டேன் நான். இதில் என்ன காம்ப்ளிகேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்விடிஎஸ் கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிளாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் எல்விடிஎஸ் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல இதுவே வந்து நமக்கு ஒரு சேலஞ்ச். அதாவது இந்த போர்டு நம்ம வேறு ஒருத்தவங்கக்கிட்ட தான் வாங்கியிருந்தோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த கனெக்டரில் எல்விடிஎஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். பார்த்த உடனே நம்ம வந்து இதை போடலாம் அப்படின்னாலாம் போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து பேனல் ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேனல் ஃபால்ட் ஆகிடும். இது வந்து சப்ளை எந்த பக்கம் அப்படின்றத கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணணும். இதை நான் எப்படி அதாவது டெக்னிக்கலாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புதுசாக பழகிறவங்களுக்கு இல்லை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்றத நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கனெக்டருடைய ப்ளஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சேன். இது எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பக்கத்தில் தான் ப்ளஸ்ஸு ஸ்டார்ட் ஆகும். நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸை செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒவ்வொரு கனெக்டரையும் ப்ளஸ் எங்கே வருது அப்படி, இங்கேருந்து இதுக்கு கண்டினியூட்டி, இங்கேருந்து இதுக்கு கண்டினியூட்டி, இங்கேருந்து இதுக்கு கண்டினியூட்டி. ஸோ நான் வந்து இந்த பாயிண்டில் வச்சு நான் 3த்துலேயுமே செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து இந்த கனெக்டர் தான் வந்து இங்கேருந்து இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூட்டி வந்துச்சு. ஆனால் இங்கேருந்து இங்கே கண்டினியூட்டி வருது, இங்கேருந்து இங்கே கண்டினியூட்டி வருது. ஸோ இந்த மாதிரி மாறி வரும்போது நம்ம வந்து பேனலில் எல்விடிஎஸ் கேபிள் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பேனல் ஃபெயிலியர் ஆகிடும், இல்லை ஃபால்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து இதை வந்து கவனமாக வந்து கண்டுபிடிச்சி போடணும். இது இந்த டிவிக்குன்னு மட்டும் கிடையாது, எல்லா டிவிக்குமே இது பொருந்தும். எப்பயுமே வந்து ஒரு எல்விடிஎஸ் கேபிளை நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறீங்க, எடுத்துகிட்டு போடுறீங்க அப்படின்னாலே, அதாவது அதுலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வேறு ஏதாச்சும் கேபிள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணி தான் போடணும். ஸோ நான் கண்டுபிடிச்சி இது இங்கேருந்து நான் இதை கண்டுபிடிச்சி நான் இதில் வந்து கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க அப்படின்னா, இப்போ அந்த மேப்பிங் இஷ்யூஸ் வருது. ஓகேங்களா? அதேமாரி இது இங்கேருந்து இதுதான் அப்படின்றத நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பழைய போர்டு இருக்குது. பழைய போர்டில் இருந்து நான் இங்கேருந்து கண்டினியூட்டி செக் பண்ணேன். இங்கேருந்து நான் கண்டினியூட்டி செக் பண்ணும்போது எனக்கு இங்கேருந்து இங்கே ஃபஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து அந்த கண்டினியூட்டி இருந்தது. இங்கேருந்து இதுதான் 12 வோல்ட் பாயிண்ட்டு, இங்கேருந்து இங்கே வந்துச்சு. ஸோ நான் இதை பேஸ் பண்ணி தான் இங்கேருந்து இதை கண்டுபிடிச்சி நான் இதை போட்டேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேப்பிங் இஷ்யூஸ் இருக்குது. நம்ம இப்போ இந்த மேப்பிங் இஷ்யூஸ் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து பேனலில் போய்ட்டு மேப்பிங்கை மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறது, இன்னொன்று வந்து
சர்வீஸ் மோடில் போயிட்டு மேனுவலாக சேஞ்ச் பண்ணுறது. இப்போது ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து அந்த ஆப்ஷன் எடுக்கலை. இப்போ மூணாவதாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்டில் இருக்கிற ஃப்ளாஷ் ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணி இந்த போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வீடியோகான் தான், இதுவும் வீடியோகான் தான். இதில் இருக்கிற டேட்டா வந்து இதுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ஐசியை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து நம்ம இதுக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ப்ராசஸ்ஸு. இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். அந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ நான் வந்து இதை வந்து ப்ளோயர் வச்சு தான் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 10 minutes எடுக்கும். நான் ஷார்ட்டாகவே இதை முடிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. இது ஒவ்வொருத்தவங்க ஒரு மெத்தடில் ரிமூவ் பண்ணுவாங்க. நான் ப்ளோயரில் ரிமூவ் பண்ணுறேன். ஒருத்தவங்க சால்ட்ரிங்லேயே ரிமூவ் பண்ணுவாங்க. சால்ட்ரிங்லேயே ரிமூவ் பண்ணலாம், பட் ஆனால் எனக்கு இதுதான் ஈஸி. ஸோ நான் வந்து இந்த மெத்தடில் இந்த ஐசி இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது ஃப்ளாஷ் ஐசி, இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதுலேயும் ஃப்ளாஷ் ஐசியை வந்து நான் ரிமூவ் பண்ணணும். அதேமாரி பொசிஷன் கரெக்டாக போடணும். பொசிஷன் மாற்றி போட்டிங்க அப்படின்னா வேலையை செய்யாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இதில் எழுதிருக்கு பாருங்கள், ஃப்ளாஷ் ஐசின்னு எழுதிருக்கு. நம்ம இதை தான் வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த மெத்தட் வந்து சிம்பிள் தான். ஏன்னா சேம் போர்டாக இருக்கிறதுனால நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். இது சேம் போர்டாக நம்ம வேறு போர்டு மாற்றுறோம் அப்படின்னா அதுக்குண்டான ப்ராசஸை தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்கள். பக்கத்தில் எந்த ரீசன்ஸும் டேமேஜ் ஆகாமல், அதுவும் சேஞ்ச் ஆகாமல் ரிமூவ் பண்ணணும். அப்படிங்க இப்போ நான் இதை எடுத்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க நிறைய பேர். என்ன காரணம்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது மாறிடுச்சு அப்படின்னா செட்டு டெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ரீசனுக்காக நிறைய பேர் கை வைக்க மாட்டாங்க. ஒரு சிலவங்களுக்கு இந்த ப்ரொசீஜரே தெரியல. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ என் நோக்கம் யாருக்காவது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான், வேறு ஒன்றும் ரீசன் இல்லை. உங்களுக்கு இந்த ஐசி வந்து சால்ட்ரு ஆன மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா விட்டுருங்க. அப்படி சால்ட்ரு ஆகலை அப்படின்னா சின்ன அயன் வச்சு இதை திரும்பியும் ஒரு டைம் வந்து ரீசால்வ் பண்ணிக்கிங்க. ஏன்னா சம்டைம் வந்து கான்டாக்ட் இல்லாமல் கூட இருக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ இந்த ஐசி சேஞ்ச் பண்ணிட்டேன். நம்ம இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். எப்பயுமே வந்து நீங்கள் ஐசி வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவியை வந்து ஆன் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு வந்து டிவி ஆன் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 2-3 டைம் வந்து ப்ரெஸ் பண்ணி தான் ஆன் பண்ணி பார்க்கணும். உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னா சம்டைம் ஆன் ஆகாது. 2-3 டைம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் ஆன் ஆகும்.
அதேமாரி நீங்கள் ஐசி ஒழுங்காக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் இது ஆன் ஆகாது. அது ஞாபகம் வச்சுக்கிங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெமரி ஐசி மாற்றினதுக்கப்புறம் இந்த டிவி வந்து ஆன் ஆகலை. ஆன் ஆகாததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பியும் பழைய மெமரியே போட்டுட்டு மேனுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேனலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் மேப்பிங்கை வந்து சரி பண்ணேன். ஸோ நான் அந்த மேப்பிங் எப்படி சரி பண்ணேன் அப்படின்றத நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.